உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலி ஏற்படும் பொழுது, கை கால் இடுப்பு மூட்டெல்லாம் அப்பப்போ வலிக்கிற மாதிரி, இழுக்கிற மாதிரி, மரத்து போகிற மாதிரி இருக்கும்போது, உடம்பு சோர்வாக அசதியாக டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது இந்த சூப் வச்சு குடிங்க. உடனடியாக ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி, இருமல், நெஞ்சு சளியை கூட கரைச்சி வெளியே கொண்டு வரும். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இதுக்கு நாட்டுக்கோழியினுடைய எலும்புகள் தான் எடுத்திருக்கோம். நாட்டுக்கோழி எலும்பில் இருக்கக்கூடிய சாறு நம்ம எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகளை நீக்கி உடனடியாக ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ எல்லாருமே பெரும்பாலும் பிராய்லர் கோழி தான் வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாட்டுக்கோழின்ற ஒன்றை நிறைய பேர் விரும்புறதும் கிடையாது. அது உடம்புக்கு நல்லது அப்படின்றதுக்காக கூட அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதும் கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயுமே கோழி வளர்ப்பாங்க. அப்போல்லாம் பிராய்லர் கோழின்ற ஒன்றே கிடையாது. அப்போல்லாம் யாராவது விருந்தாளி வராங்கன்னா உடனே வீட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய கோழியை அடித்து குழம்பு வைப்பாங்க, அல்லது ரசம் வைப்பாங்க, அல்லது இந்த மாதிரி சூப் வைப்பாங்க. அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணி அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆரோக்கியத்தையும் சேர்த்து அனுப்புவாங்க. நாட்டுக்கோழியை குழம்பு வச்சு சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு. இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 4 டம்ளர் அளவுக்கு சூப்பு வேணும்னா 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எலும்புகளை இது கூட சேர்த்துக்கலாம். சதை பகுதி இல்லாமல் இந்த மாதிரி எலும்பு பகுதியில் தான் நிறைய சத்து இருக்குது. ஸோ எலும்பு பகுதியாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எலும்பு இருந்தாலே போதும். இப்போ இது கூட அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக சீவிட்டு அதை இது கூட சேர்த்துருக்கேன். அரை தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை விட எக்ஸ்ட்ராவாகவும் சேர்க்கலாம், அல்லது இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்க்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்கக்கூடாது, சும்மா ஒன்று சேர்த்தாலே போதும். அடுத்தது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகு தான் சேர்க்க போகிறோம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மிளகு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கடைசியில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரோட மூடியை போட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் போல் விட போகிறோம். நாட்டுக்கோழி அப்படின்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம 5 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். எதையுமே வதக்கணும், தாளிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கவும் தேவையில்லை. எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுட்டு 5 விசில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப் ரெடி ஆகிடும். இப்போ நிறைய பேருக்கு பிராய்லர் கோழியே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நாட்டுக்கோழிலாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கறி பார்த்திங்கன்னா எலும்போடு சேர்ந்து இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்திருக்கும். 25-30 வயசுக்கு மேலேயே இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இடுப்பு வலி, கை கால் வலி, குடைச்சல் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய வயசானவங்களுக்கு ரொம்ப உடம்பு வலியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு மாற்றம் தெரியும். இன்னொரு நாள் நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்றத சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.